இப்போ ரைட் சைடு அட்டாச் பண்ண போகிறோம். முன்ன வந்து பேக் டு பேக் இந்த பீஸ் இப்படி எடுத்தோம். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் எடுத்தால் தான் பாடி கீழே வரும், ஸ்லீவ் மேலே வரும். ஓகேங்களா? இது பாருங்கள், இப்படி தள்ளிட்டு இது பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? இப்படி எடுக்கும்போது இது பாருங்கள், இதையும் 1 inch பிடிச்சிருங்க, இதையும் 1 inch பிடிச்சிருங்க. இது பாருங்கள், இந்த நேச்சு இப்படி உட்காரணும். ஸ்டார்டிங் நேச்சு முதல்ல உட்காரணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கிளாத் பார்த்து தைங்க, ஃபோல்டிங் விழாமல். பீஸில் அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. சேம் அதே 3 புள்ளியில் தைங்க. ஒரு 1.5 inch 1.5 inch மட்டும் தைங்க. லென்த்தாக வந்து ஈவன் பண்ணி வராது. மேட்சப் பண்ணிச்சுங்களா? முடிஞ்ச வரைக்கும் அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா மேட்ச் கரெக்டாக போகும். ஓகேங்களா? ஒரு லாஸ்ட் மேட்ச் உட்காந்துச்சு. இப்போது செகண்ட் ஸ்டிச் போட்டுடலாம். அது மேலே இன்னொரு செகண்ட் ஸ்டிச் போட்டுருங்க. இப்படியே கை இப்படியே ஸ்டிச்சை வந்து தொட்டு தைங்க. அப்போ வந்து கீழே எதனா ரிங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கூட நமக்கு தெரியும். த்ரெட்டு கட் ஆகிடுச்சு, அதனால் கொஞ்சம் பின்னாடி போய் லைட்டாக ஒரு ரஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்லீவு அட்டாச் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபினிஷிங்கு இந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? இதில் பெண்டாக வரக்கூடாது, ஒரே கர்வாக வரணும். அதை பார்த்து தைங்க. ஓகே, ஸ்லீவு இந்த மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஹிப் ரவுண்ட் பார்க்கலாம்.